வெல்கம் டு ரவியின் ராகங்கள். வணக்கம். ரவியின் ராகங்கள் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், மனமார்ந்த நன்றிகள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை. உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சில நேரங்கள்ல பொருள் கூட நம்மை கைவிட்டுடும், ஆனா இறைவனுடைய அருள் நம்மை கைவிடாது அப்படின்றத அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எல்லா நேரத்திலையும் இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் துணை வராதுங்க. இறைவனுடைய அருள் மட்டும்தான் துணை வரும். அந்த பக்தியை செய்யறதுக்காக தான் நேரா இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையில இறைவனை தியானிக்கிறதோ ஜபம் செய்யறதோ அவ்வளவு சுலபமா அமையாது. அதனால நம்ம முன்னோர்கள்லாம் இறைவனுடைய நாமாவை பாடுவது, இசையை கேட்டுக்கொண்டே இறை சொரூபத்தை நம் மனதிற்குள் கொண்டு வந்து ஜபிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆண்டாள் பாடும்போது கூட சொல்லுவாங்க, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்து ஏராளமான பாடல்களை நம்ம முன்னோர்கள் இறைவனுக்காக பாடி இருந்தாலும் புதிதாக பாடல் வேண்டும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கும் இல்லையா? நம்ம நடைமுறையில பேசக்கூடிய வார்த்தைகளையே தொகுத்து புதிய புதிய முறையில மெட்டு அமைத்து பாடுவது வழக்கம். அதைத்தான் அடியன் கூட கையில் எடுத்து செய்துட்டு இருக்கேன். நமது இந்து தர்மத்தை அந்நிய சக்திகள் தாக்கிக்கிட்டே இருக்கு. வடிவேலுடைய காமெடியில கூட சொல்லுவாங்க, இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வளவு அடிகளையும் வாங்கிக்கிட்டு நம்ம இந்து தர்மம் இன்னைக்கும் உலகத்துல உயர்ந்து நின்றுகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய உண்மையும் சத்தியமும் தர்மம் தான். நம்ம இந்து தர்மத்தை அதுவே அப்படியே காப்பாத்திக்கும் அப்படின்னு விட்டுற முடியாது இல்லையா? பல பக்தர்கள், பல இளைஞர்கள் உயிர் தியாகம் செய்து கூட அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அடியானை போன்றவர்கள் சில பக்தி பாடல்கள் பாடுவது, அதன் மூலமாக நீதி கதைகளை சொல்லுவது, நம்முடைய இளைஞர்களுக்கு முதலில் இந்த பக்தியினுடைய ஆழத்தை புரிய வைப்பது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறோம். ஒரு 25-30 ஆண்டு காலத்திற்கு முன்பு வலைதளங்கள் இல்லாத காலத்துல இறை பக்தியான விஷயங்கள் எல்லாம் பாடுவதும் பேசுவதும் அதிகமாக இருந்தது. அந்த காலத்துல அடியேன் சில பாடல்கள் எழுதி பாடியதெல்லாம் இப்ப இருக்கிற பக்தர்களுக்கு பயன்படட்டுமே அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பாடலாக உங்களிடம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு வருத்தம் என்னவென்றால், இந்த பாடல்களை வெளியிடும் போது அந்த கோவில்களில் முக்கியமானவர்களாக இருந்து அந்த கோவிலில் வழிபாட்டு முறைகள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பாடலை கேட்டார்கள். ஆனால் அதற்காக அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு வாழ்த்துதலோ பாராட்டுதலோ வந்ததில்லை. அவர்கள் என்னை பார்க்கும் போது கூட ஏதோ அந்நியனை பார்ப்பது போல் பார்ப்பார்கள். சில பேர்கள் இந்த இறைவனுக்காகவே இந்த குரூப் வைத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். அந்த இறைவனை பற்றி பாடல் பாடி அந்த குரூப்பில் அனுப்பும்போது கூட அந்த பாடலை பற்றிய எந்த ஒரு கருத்துக்களையும் அவர்களும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நாராயணனுக்காக ஒரு பாடல் எழுதி அந்த நாராயணனுடைய ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய ஒருவரிடத்தில் அனுப்பி இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்னால் கூட அவர்களிடத்திலிருந்து எந்த கருத்துக்களும் வருவதில்லை. 50 ஆண்டு காலமாக இந்த துறையில் இருக்கிறேன். பாராட்டுகள், புகழ்ச்சிகள், பெருமைகள் இவற்றையெல்லாம் பார்த்தாகிவிட்டது. பாராட்டுக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ பெருமைக்காகவோ இந்த நிகழ்ச்சியை செய்யவில்லை. இந்த இந்து தர்மம் பல பேர்களால் குறிவைத்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது நம் இளைஞர்களுக்கு விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை அடியேன் செய்து கொண்டிருக்கிறேன். பொருள் ஈட்டுவதோ இதிலிருந்து பணம் சம்பாதிப்பதோ இதனுடைய நோக்கம் இல்லை. அது அவ்வளவு சுலபமும் இல்லை. நாம இளமையிலிருந்து பார்த்த அனுபவங்களை வரக்கூடிய சந்ததிகளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுதான் இதனுடைய நோக்கம். காட்டு விலங்கு ஒன்று குட்டியிலிருந்து வளர்ந்து இளமை பருவம் அடைந்து இனப்பெருக்கம் செய்து குட்டி போட்டு அந்த குட்டிக்கு இறை தேடி குட்டியை வளர்த்து அதன் பிறகு வயதாக்கி அது இறந்து போகிறது. மறுபடியும் அந்த குட்டி வளர்ந்து அதே வேலையை செய்கிறது. மனிதர்கள் நாமும் குழந்தைகளாக பிறந்து இளைஞர்களாக ஆகி திருமணம் செய்து குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகளுக்காக பணம் பொருள் சேர்த்து நாம் வயதாகி நம் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம். விலங்கு செய்யக்கூடிய அதே வேலையை நாமும் செய்வதற்கு இப்படி அரிதான ஒரு பிறவி நமக்கு தேவையா? பக்தி செய்வதற்காக நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றுவது, அந்த வழிமுறைகளை காப்பாற்றி நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு கொடுப்பது, இதுதான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான பொருளையும் ஈட்டுவோம், அந்த உலகத்திற்கு செல்லும்படியான அந்த புண்ணியத்தையும் சேர்ப்போம். நம் முன்னோர்கள் கொடுத்த வாழ்வியல் முறையை நம் குழந்தைகளுக்கும் தருவோம். இந்த பக்தி நிகழ்ச்சியை செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம். இந்து தர்மத்தை காப்பாற்றுவதற்காக போராட்டம் செய்து காப்பாற்றக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு நாம் உதவ முடியாமல் போனாலும் கூட பக்தி விஷயங்களை பாடலாகவும் நீதி கதைகளாகவும் சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நன்றாக பாடினீர்கள், அருமையாக பாடினீர்கள், அழகாக பாடினீர்கள் என்றெல்லாம் கூட சொல்ல வேண்டாம். அவர் நாராயணனுடைய பாடலை பாடினால் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய பாடலை பாடினால் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா, ராமனுடைய பாடலை பாடினால் ஜெய் ஸ்ரீ ராம், சாரதா தேவியினுடைய பாடலை பாடினால் ஜெய் சாரதாமா என்று சொல்லி நம்முடைய ஆதரவை தெரிவித்தால் தான் அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் இந்த துறையை கையில் எடுப்பார்கள். இல்லை என்றால் இப்படி ஒரு மனிதன் வாய்க்கிழிய பாடி பேசி கத்தி கொண்டிருந்தார், அவருக்கே எந்த ஆதரவும் இல்லை, இந்த துறையை நாம் ஏன் கையில் எடுப்பானே என்று சொல்லி அந்த இளைஞர்கள் இதை விட்டு ஒதுங்கி போக நேரிடும். இந்த பாடல்களை வடிவமைக்கிறதுக்கு அதை பாடுறதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு அவங்க கிட்ட அனுப்புறோம். அதுக்கு ஒரு சின்ன ஆதரவு கூட தெரிவிக்காம இப்படி சுலபமா இதெல்லாம் நம்ம கடந்து போயிடாம நமக்கு இதுல பெரிய ஒரு கடமை இருக்கு. ஆதரவு தெரிவிச்சாலும் தெரிவிக்கலனாலும் அடியேன் இந்த நிகழ்ச்சியை கைவிட போறதில்லை. இன்னும் இது மாதிரியான ஏராளமான பாடல்கள், ஏராளமான விஷயங்கள் பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் இருக்கு. அதை செய்துக்கிட்டு தான் இருக்க போறோம். நம்முடைய வேலை நம்ம அடையாளத்தை காப்பாத்துறது, பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு
நம்ம கோவிலுக்குள்ள போற உரிமை கூட இருக்குமா அப்படின்றதே சந்தேகமாயிடும். அதுல ராகம் இருக்கோ, அதுல தாளம் இருக்கோ, அவருடைய குரல் நல்லா இருக்கோ இல்லையோ, அவர் பாடக்கூடிய பாடல்ல பகவானுடைய நாமம் இருக்கு. அதுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு அதை போற்றணும். இதை செய்யறது மூலியமா எதிர்கால சந்ததிக்கு நாம வழிகாட்டுறோம் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம். உங்களுடைய ஆதரவை நிறைய செய்யுங்க. இதை நிறைய பேர் கூட பகிர்ந்துக்குங்க. நேரா கோவிலுக்கு போயிட்டு கோவில்ல நம்முடைய கஷ்டங்களை சொல்லி நமக்கு தேவையானதை சொல்லிட்டு வர்றது மட்டும் பக்தி இல்ல. ஆண்டாள் பாடினது போல உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு பாடுவார். பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை புரிந்து கொண்டு பக்தி செய்தார். இப்ப நிறைய பேர் மன அழுத்தத்தோடவே சுத்துறதை நம்ம பார்க்க முடியும். யாரை கேட்டாலும் மன அழுத்தம், டென்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்த நம் முன்னோர்கள்லாம் இப்படி சொன்னதே இல்லை. நம்ம நிறைய வாழ்க்கை முறையில இருந்து விலகி வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த முறைகள் எல்லாம் பின்பற்றி வாழ்க்கையில ஒரு பகுதி நேரத்தை, அதுவும் இறைவனிடத்தில் சரணாகதியோடு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம் நன்மைக்குத்தான் கொடுப்பான் என்கின்ற உணர்வோடு செய்து கொண்டிருந்தால் இறைவன் நம்மை கைவிட மாட்டான் என்பது என்னுடைய நம்பிக்கை. நன்றி.